ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாம் என்ன பண்ணினுக்கிறீங்கோ? சாப்பிட்டீங்களா? போன வீடியோவில் நம்ம இந்த வேர்ல்டில் எப்படி சர்வே பண்ணுறதுன்ற சாதாரண சின்ன சின்ன டிப்ஸை தான் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சில ஐட்டம் செய்யக்கூடிய டிப்ஸை நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்பியர், அதாவது ஈட்டி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு தேவையான ஐட்டமும் நான் பாக்ஸில் ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதுதான் அயன் ஓர், ரைட் சைடு ஃபஸ்ட் இருக்கு இல்லையா 64, அது அயன் ஓர். அதை நீங்கள் பிக்காக்ஸ், அயன் பிக்காக்ஸ் வச்சோ இல்லை உட் பிக்காக்ஸ் வச்சோ, உட் பிக்காக்ஸ் இல்லை ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணால் ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் ஸ்மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். இது எங்கே ப்ரோ ஸ்மெல்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். நீங்கள் 8 கல்லையும் கிராஃப்டிங் டேபிளில் கொடுத்து செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபர்னஸ் கிடைக்கும். அதில் நீங்கள் எரியக்கூடிய ஏதாவது ஒரு பொருள், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கீழே வச்சுட்டு மேல் பக்கமாக அயனை கொடுத்திங்கன்னா போதும், அது உருகிடும். ராயன் கொடுத்திங்கன்னா ஸ்மெல்டட் அயன் பிஸ்கட் கிடைக்கும். இதோ இதுதான் அது. நீங்கள் அதை எடுத்து கிராஃப்டிங் டேபிளில் ஜஸ்ட்டு 2 ஸ்டிக்கு வச்சு மேலே ஒரு இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷவல் கிடைக்கும். அதாவது இது கிடைக்கும். இதை வச்சு உங்களால் ஈஸியாக மண்ணு நோண்ட முடியும். ரொம்ப ஸ்பீடாகவே மண்ணு நோண்டிட்டு போகலாம். நான் க்ரியேட்டிவில் இருக்கேன், அதனால் நான் சிங்கிள் டச்சில் ஈஸியாக பிளாக்கை உடைச்சிருவேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக பண்ணணும் இல்லையா? அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஈட்டி தயாரிக்கணுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட 2 ஸ்டிக் இருந்தால் போதும். 2 ஸ்டிக்கை இப்படி வச்சுட்டு இருங்க, அந்த குச்சி தேவையில்லாது. அதாவது உங்களுக்கு கிராஃப்டிங் டேபிள் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். 2 ஸ்டிக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அயன் பிஸ்கட்டை இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு ஒரு ஸ்பியர் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கான செய்முறை விளக்கத்தை நான் ஏற்பாடு பண்ண சின்ன கிராஃப்டிங் டேபிளுக்கு பதிலாக பெருசில் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இதோ இந்த ஸ்பியர் கிடைக்கும். இதை வச்சு உங்களால் எனிமையாக கொஞ்சம் சின்ன அளவில் லாங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸில் அட்டாக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த குச்சியை எடுத்துகிட்டு அதே மாதிரி பழையபடியாக கீழே வச்சுட்டு இந்த ஒரு அயன் பிஸ்கட்டுக்கு பக்கத்தால் சென்டரில் ஒன்று, அப்படியே ரைட் சைடில் இன்னொன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ஈஸியான மரம் வெட்டக்கூடிய ஒரு டூல் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்ச ஆக்ஷன் ஆக்கவே இல்லையா? ஏங்க அதையும் செட் பண்ணிடலாம். அதை நம்ம கிராஃப்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிளில் நீங்கள் 1 செகண்ட் ஒழுங்காக கிராஃப்டிங் டேபிள் ஸ்கோப் போடல. 2 ஸ்டிக்கு ப்ளஸ் ஒரு 3 அயன் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ராக்ஸ் வச்சிங்கன்னா ராக்கில் செஞ்சது கிடைக்கும், அதாவது கல்லில் செஞ்சது கிடைக்கும். மூணாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஃபஸ்ட்டு 1 பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு. அடுத்த கத்தியுமே விவசாயம் செய்யறதுக்கான ஒரு கோடாலி மாதிரி இருக்கும், அதைத்தான் செய்யணும். ஹூக் அது பேர். நம்ம வேணால் அந்த தமிழில் கொக்கின்னு வச்சுக்கலாம். அந்த ஹூக்கை செய்கிறது இன்னுமே ஈஸி தான். ஜஸ்ட்டு இந்த மாதிரி 2 வச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு அதையும் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு காட்டுறேன். எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அதனால் 2 அயன் பிஸ்கட் அப்புறம் 2 குச்சி, இது இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஒரு ஹூக் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதுவும் காலி பண்ணியாச்சு. அடுத்து இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு ஐட்டம், இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஐட்டம் ஃபார் அ ஸ்குவாடு. அதாவது நார்மலாக விளையாடக்கூடிய பிளேயருக்கான யூசேஜ் ஐட்டமில் நம்பர் 1 ஸ்குவாடு தான் என்னை கேட்டால். அதாவது கத்தி. எனக்கு ஸ்குவாடுன்றதை ஸ்குவாடுன்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு, எல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அனதர் கேம் பற்றி கன்னட்டு இதில் போட தேவையில்ல. ஸோ அதை நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டிடுறேன். அதுக்கு 2 அயன் பிஸ்கட், உருக்க போட்ட 2 பிஸ்கட்டை மேலே வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு இருங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே சிம்பிளாக புரிய வைக்கிறேன். 2 ஸ்டிக்கு ஒரு பிஸ்கட்டுக்கு ஒரு ஷவல் கிடைக்கும். அதே பிஸ்கட்லேருந்து ஒன்று பிரித்து வச்சிங்கன்னா ஹூக் கிடைக்கும். அதிலிருந்து இன்னொன்று எடுத்து கீழே வச்சிங்கன்னா ஆக்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து லெஃப்ட்டில் வச்சிங்கன்னா பிக் ஆக்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு இருங்க அதை ரைட் சைடு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கோணையாக வச்சோம்னா உங்களுக்கு ஸ்பியர் கிடைக்கும். அவ்வளோதான் பேசிக் கான்செப்ட்டு. இதை எங்கே இந்த இருக்குது, இல்லை அதை தேடல, நான் இதை தேடு. இது ஓர் ஆஃப் கோல், இது காப்பர் ஓரு, இது கோல்டு ஓரு, இது லாப்பிஸ். என்சைன்மெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான மெட்டீரியல். அப்புறம் கலர் பவுடரை மாற்றிக்கலாம். இது டைமண்டு, இது ரெட் ஸ்டோனு. அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன்.
ஸோ நம்ம வேர்ல்டில் நார்மலாக சர்வே பண்ணுறதுக்கு பெட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சின்ன வீடை ஒன்று கட்டியிருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே பண்ணுற கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. இந்த வீடு வந்து நான் 8 பிளாக்குக்கு 10 பிளாக் லென்த்தில் தான் கட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள். உங்கள்கிட்ட வுட்டுமே கீழே மைனிங் பண்ண அந்த காபிள் ஸ்டோனு ப்ளஸ் கொஞ்சம் வந்து பிளட் சாண்டு, அதோட ரியல் நேம் வந்து இருங்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெதர் பிரிக்கு அதோட உண்மையான பேர். நான் வந்து பிளட் சாண்டுன்னு தான் கூப்பிடுவேன், அதாவது ரத்த மணல். நெதர் போனாலும் இது அதிகமாக கொடுக்கும். எனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதை வச்சுருக்கேன். மாட் பேக்கை வச்சுருக்கிறங்காட்டி தான் அப்படி இருக்குது. போன வாட்டி போட்ட வீடியோவில் ஒரு ப்ரோ சொன்னார், ப்ரோ கிளியாரிட்டி கம்மியாக இருக்குது, கிளியாரிட்டி நல்லா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் ஒன்றும் காட்டல, நான் அதை ஃபஸ்ட் காட்டிடுறேன். லைட்டாக ஹேங் ஆகுது கைஸ். வீடியோ ரன் ஆகிட்டுருக்கா? ரன் ஆகுது செக் பண்ணிக்கலா, இது 2வது டேக்கு. ஓகே, என்கிட்ட மொத்தம் 4 பெட் இருக்குது. மாட் பேக்கால் இது கொஞ்சம் கலர் கோழி கொஞ்சம் மாதிரி கலராக தெரியும். மைண்ட் கிராஃப்டில் நார்மல் கலரில் தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நம்பர் 1, 2, 3, 4 எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பில்லேஜர், இந்த மைண்ட் கிராஃப்ட் வில்லன், அப்புறமா கலர் கோழி கொஞ்சம் மீன், அப்புறமா கலர் ஸ்குவிட் குட்டி, அப்புறமா எல்லாருக்கும் ஃபேவரட்டான பாண்டா. மூங்கில் திங்கிற போஸ்ட்டில் 2D வெர்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ தான் ஹைட்டு. எத்தனை பிளாக் ஹைட்டுன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 பிளாக் ஹைட் வச்சுருக்கேன். அப்புறமா உங்கள்கிட்ட லெஃப்ட் சைடு வைக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய செஸ்ட் வச்சுக்கங்க. ஃபஸ்ட் இருக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச ஓர்ஸ் ஆஃப் பிளாக்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் அதில் எதுவும் வைக்கல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். 2வதுல நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வர ஃபுட்டு, அப்புறம் மற்ற ரிசோர்ஸஸ் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்மெல்ட் பண்ணணுன்னா செப்பரேட்டாக ஒரு நல்ல ஐட்டம் இருக்கிறது எல்லாத்தையும் செப்பரேட்டாக இன்னொரு செஸ்ட் வச்சுக்கலாம். இது ஒரு பேசிக்கான மைண்ட் கிராஃப்ட் பிளேயருக்கு ஒரு அருமையான வீடாக இருக்கும். நான் ரொம்ப நேரம் யோசிச்சு கட்டினேன். ஸோ இதுக்கு ஒரு 10ல் ஒரு 8 இல்லை 9 மார்க் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10க்கு 10 கொடுத்தாலும் சந்தோஷம் தான். ஸோ ஸ்மெல்ட் பண்ணுறதுக்கு ஃபர்னஸ் இருக்குது. 2வது கிராஃப்டிங் பண்ணுற கிராஃப்டிங் டேபிள். 3வது கறியை ஸ்பீடாக சமைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வச்சுக்கிறக்கு ஜஸ்ட்டு அதை சொல்லியாச்சு. ஸோ வீட்டோட ஒரு பேஸ் இதுதான். நான் வெளியே சும்மா வராண்டா மாதிரி இதை ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வாங்க நம்ம நெதருக்கு போய்க்கலாம். இதுதான் நெதர் போர்ட்டல். ஓகே கைஸ், எத்தனை செகண்ட் வீடியோ போயிருக்கு? 7 நிமிஷம் போயிருக்கா? இந்த வீடியோவில் சின்ன தகவல் தான் கொடுக்க முடிஞ்சுது. அடுத்ததான் நான் ஷார்ட்ஸில் நிறையா வீடியோஸில் குட்டி குட்டி தகவலாக ஷார்ட்ஸ் ஆஃப் க்ளூஸ்ன்னு சொல்லி கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். சின்ன ஷார்ட்ஸில் ஒரு நிறையா பிளான்ஸ் போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன், ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸில். ஏன்னா ஓவர் டைம் போட்டால் நம்ம வீடியோ வியூஸ் பெருசாக போக மாட்டேங்குது. அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் நல்ல மனசு பண்ணி லைக் போட்டு என்னை வாழ வைக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு தகவல் வரும். அந்த வீடியோ இன்னும் 10 நிமிஷத்தில் வரும். இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சோன்னே அதை போய் பாருங்கள். முக்கியமான விஷயம், நமக்கு புதுசாக 2 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ பாய் கைஸ், எல்லாம் சந்தோஷமாக இருங்க. சாப்பிட்டுட்டு தூங்குங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள்.